ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் நியூ சிலபஸில் யூனிட் 1ல் கொடுத்துருக்கிற லகர வேறுபாடு அதுதான் பார்க்குறோம். இப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற வார்த்தை என்னென்னா மனம் மனம். இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளையுமே நம்ம உச்சரிக்கும் போது ஏறத்தாழ உச்சரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் இது ரெண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு அப்படிங்கிறது உண்டு. அப்போ உச்சரிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக மட்டுமே அந்த உச்சரிப்பு ஒலிகள் மாறுபடுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை எழுத்து அப்படின்னா 8 எழுத்து. ந ல ல ல ர ர. இந்த 8 எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மயங்கொலி எழுத்துக்கள். அப்போ மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டால் 8. அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் இருக்குது. ந இது 3. ஃபஸ்ட்டு வர நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டன்னகரம். டாக்கு அடுத்து வர்ற நான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ராக்கு அடுத்து வர்ற நான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரன்னகரம்னு சொல்லுவோம். தாக்கு அடுத்ததாக வர்ற நான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தன்னகரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 3 இது என்னென்னா டன்னகரம், தன்னகரம், ரன்னகரம். அப்போ ஃபஸ்ட்டு நா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அப்போ நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அதாவது நடுப்பகுதியை தொட்டால் டன்னகரம், நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொட்டால் ரன்னகரம், நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொட்டால் என்ன பிறக்குது அப்படின்னா தன்னகரம். அப்போ நாவின் நுனி ஃபஸ்ட்டு வந்து நடுப்பகுதியை தொடுவதால் டன்னகரம், முன்பகுதியை தொடுவதால் வந்து ரன்னகரம், அடிப்பகுதியை தொடுவதால் வந்து அடிப்பகுதின்னா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் தன்னகரம். அப்போ டா என்னும் சொல்லுக்கு முன் இன் வரும். எடுத்துக்காட்டு கண்டம், வண்டி, நண்டு. ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். எடுத்துக்காட்டு மன்றம், நன்றி, கன்று. அப்போ நகரம் வரவேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானில் பொருள் மாறுபடும். இப்போ மனம் அப்படிங்கிறதுல 3 சொல்லி நாக்கு பதிலாக இப்போ நம்ம 2 சொல்லி நா போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 சொல்லி நா அந்த இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா மனம் அப்படிங்கிறது இப்போ ஒரு பொருளுடைய வாசனை அப்படி. அப்போ 2 சொல்லி நா போடும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா மனம் அப்படிங்கிறது உள்ளம் அப்படின்னு. அப்போது இப்போ இங்கேயே கொடுத்துருக்கிறது என்னென்னா வானம் அப்படின்னா 3 சொல்லி நா வரும்போது வெடி, அதுவே வானம் 2 சொல்லி போடும்போது ஆகாயம். பனி அப்படிங்கிறது வேலை, அதுவே 2 சொல்லி பனி அப்படின்னா குளிர்ச்சி. அடுத்தது லா வரிசையில் 3 எழுத்துக்கள் ல ல ல. லா வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். அடுத்த லா வந்து நாவின் இரு பக்கங்கள் அது உச்சரிக்கும் போது எப்படின்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம். அடுத்தது சிறப்பு லா. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். நம்ம வந்து ஒவ்வொரு எழுத்துக்கள் உச்சரித்து பார்க்கும்போதே நம்ம வந்து இது எழுதிடலாம். இப்போ லா அப்படிங்கிறது வந்து தமிழுக்கே உரிய சிறப்பு. எனவே இதை வந்து சிறப்பு லகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விலை, பொருளின் மதிப்பு. இப்போ விலை உண்டாக்குதல்னால் ஏதோ ஒரு பொருளை வந்து விளைவித்தல் அந்த மாதிரி. விலை அப்படின்னா விரும்புதல். இப்போ ஃபஸ்ட்டு இலை அப்படின்னா செடியோட இலை, இலை அப்படின்னா மெலிந்து போதல், அதாவது உடல் இளைத்து போதல். இலை அப்படிங்கிறது நூல் இலை. இப்போ ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுது. இது இடையின எழுத்து அப்படிங்கிறதுனால இடையின ரகரம். அதாவது எரள வளல இடையினம் சொல்லுவோமா. அப்போ ரா வந்து அங்கே வர்றதுனால இடையின ரகரம். ரா மேலெண்ணத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றும். இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வல்லின ரகரம். ஏன்னா இந்த ரா வந்து என்ன எழுத்து அப்படின்னா வல்லின எழுத்து. கசட தபரையில் வர்ற ரா வந்து வல்லின ரகரம். எரள வளல உள்ள அந்த இடையின மொழியில் இருக்குல்ல அது வந்து என்னது அப்படின்னா இடையின ரகரம். இதுக்குள்ள பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னா ஏரி, அது வந்து குளம், ஏரி. அந்த பல்லினத்துக்கு வர்ற ரீ போட்டோம் அப்படின்னா மேலே ஏரி. ஒரு எழுத்துக்கள் தான் அதோட பொருளையே என்ன செய்யுது அப்படின்னா மாறுபாடு அடைய செய்யுது. இப்போ எடுத்துக்காட்டு சிரம் என்பது என்னதுன்னா தலை. இலைக்கு வேறு பெயர் தலை.
கொத்தமல்லி தழை அப்படி சொல்லுவோம். வண்டி இழுப்பது காளை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூமணம் வீசும். புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். இப்போ அந்த ஒளி வேறுபாடு அறிதலுக்கு நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது பார்க்குறோம். இலை அப்படின்னா மரம் செடி கொடிகளுடைய இலை. இலை அப்படின்னா உடல் இலைத்தல், அதாவது மெலிந்து போதல். இலை நூல், அதாவது நூல் இலை. ராரா ஒளி வேறுபாடு அறிந்து ஒலிக்கு. அதுக்கு என்னென்னா பறவை அப்படின்னா கடல். நம்ம பறவை அப்படின்னா பறப்பவன் ஆகிய உயிரினம், அதாவது பறவைகள். இப்போ நான் ஒளி வேறுபாடு. மனம் 3 சொல்லி விரும்பும் நறுமணம். 2 சொல்லிக்கு உள்ளம். தேநீர் அப்படின்னா தேயிலை நீர். தேநீர் தேன் போலும் இனிய நீர். ல ஒளி வேறுபாடு. இந்த அழகுனா பறவையின் மூக்கு. அழகு பெண் மயில். அழகு கவின் வனப்பு எழில். அலை கடல் அலை அல்லது அலைந்து தெரிதல். அலை அப்படின்னா புற்று கவின் தயிர். அப்புறம் இன்னொரு பொருள் என்னென்னா பிசை. அலை அப்படின்னா கூப்பிடு. அலி பேடி. அலி கொடு. அலி கெடு. இலை மரம் செடி கொடிகளின் இலை. இலை உடல் இலைத்தல். இலை விரும்புதல். நூல் இலை. களை கவின்கள் வித்தை களைந்து போதல். களை நீக்கு, அதாவது நீக்கிறது. பயிர் களை. முகத்தின் ஒளி கல்யாண களை அந்த பொருள். களை அப்படிங்கிறதுக்கு மூங்கில். காலை அப்படின்னா காலை பொழுது. காலை எருது. தலை முதன்மை ஓர் உறுப்பு, அதாவது நம்ம உடல் உறுப்பில் தலை அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. அப்புறம் சிரசு. தலை அப்படின்னா விலங்கு. இன்னொரு பொருள் என்னென்னா தலைனா கட்டுதல். இப்போ தலை தலைத்தல். புல் அப்புறம் இலை முதலியன. வழி அப்படின்னா வலிமை வலித்தல். வழி காற்று. வழி பாதை. கல் பாறை கல். மது அல்லது தேன். களம் அளவு. களம் போர் நடக்கும் இடம். களி சனி. களி மகிழ்ச்சி. களி நீக்குதல். சூழ் கற்பம். சூழ் சபதம். சூழ் திட்டமிடு. ஒளி சத்தம் அல்லது ஓசை. ஒளி வெளிச்சம் அல்லது பதுங்கிக்கொள். ஒளி ஒளித்தல் அல்லது தொலைத்து விடு. விழி அழைத்தல். விழி கண் விழித்தல். உலை சமைக்க உலை வைத்தல் அல்லது உலை களம். உலை பிடரி மயிர் சேறு. உலை பாடுபடுதல் அல்லது உழைப்பு. கிளி அச்சம். இன்னொன்று என்ன பொருள்னா பழம். கிளி ஒரு வகை பறவை. கிளி துண்டாக கிழித்தல் கோடி கிழித்தல். தாலி மங்கள நான். தாலி ஒரு வகை பனை. இன்னொரு பொருள் என்னென்னா குழம்பு தாளித்தல். தாலி குடம் வாயகன்ற பாண்டம். வலை மீன்பிடி வலை. வலை பொந்து அல்லது வளையல் அல்லது வளைவு. வலை ஒரு வகை மரம். இன்னொரு பொருள் என்ன சுரபுன்னை மரம். வாள் விலங்குடைய வால் பகுதி. இன்னொரு பொருள் என்னென்னா வெண்மை. வாள் வெட்டும் கருவி ஒளி பொருந்திய. வாள் உயிர்வாள் அல்லது பிழைத்தீரு. வாழை இளம் பெண். வாழை மீன் வகை, ஒரு வகையான மீன் வகை. வாழை மர வகை. வாழை மரம். தாள் அப்படின்னா நாக்கு. தாள் பாதம் அல்லது காகிதம். தாள் கீழ்ப்படிதல். ஆள் ஆலமரம். ஆள் அரசுன்னு சொல்லுவாங்களா, அதில் ஆள்னா ஆலமரம். ஆள் மனிதன் ஆட்சி செய் அப்படிங்கிற பொருள். ஆள் மூழ்கு. உழவு நடமாடுதல். உழவு கண்காணித்தல் அல்லது ஒற்று. உழவு உழவு தொழில். குளம் ஜாதி. குளம் நீர்நிலை. கொல் கொன்றுவிடு. கொல் அப்படின்னா பெரு. கோல் கம்பு. கோல் அப்படின்னா கோல் சொல்லல். தவளை அப்படின்னா பாத்திரம். தவளை அப்படின்னா ஒரு உயிரினம். பொலி அப்படின்னா விலங்கு. பொலி கொத்து. பொலி ஊற்று. மூளை முடுக்கு. மூளை அறிவிற்குரிய இடம். மூளை அகப்பை. விழா எலும்பு. விழா மர வகை. விழா திருவிழா. நாள் அப்படின்னா 4. நாள் கிழமை. நீளம். நீல நிறம். நீளம் நெடுமை. புல் விலங்கு சாப்பிடக்கூடிய உணவு. புல் அப்படின்னா இன்னொரு பொருள் என்னென்னா பறவை.
புலி விலங்கு, புலி புளிய மரம், வேலை தொழில், வேலை பொழுது, வேல் ஓர் ஆயுதம், வேல் மன்மதன், பால் உணவு, பால் அரிய இடம், விளக்குதல் நீக்குதல், விளக்குதல் விளக்கமாக கூறல், வெள்ளம் இனிப்பு பொருள், வெள்ளம் நீர் பெருக்கு, எலும்பு என்பு, எலும்பு எழுத்திரு, விலை பொருளுடைய மதிப்பு, விலை அப்படின்னா உண்டாக்குதல், விலை விரும்பு, நானா ஒலி வேறுபாடு, அனல் தாடி, அனல் நெருப்பு, ஆணி இரும்பால் ஆன ஆணி, ஆணி தமிழ் மாதம், ஊன் உணவு, ஊன் இறைச்சி, கணம் கூட்டம் அல்லது நேரம், கணம் பாரம் பளு சுமை, ஃபேன் காப்பாற்று, ஃபேன் தலையில் வாழும் பெண், மனம் நறுமணம், மனம் உள்ளம், மனை உட்காரும் பலகை, மனை வீடு, மான் பெருமை, மான் புள்ளிமான், முன்னாள் 3 நாள், முன்னாள் முந்தைய நாள், தேநீர் தேயிலை நீர், தேநீர் தேன் போலும் இனிய நீர், திணை ஒழுக்கம் அல்லது நிலம், திணை ஒரு வகை தானிய வகை, கணை அம்பு, கணை குதிரை கணைத்தல், பனி வேலை, பனி பனிக்காலம், இன்னொரு பொருள் என்ன குளிர்ச்சி, அரண் மதில் அல்லது பாதுகாப்பு அல்லது கோட்டை, அரண் சிவன், அன்னம் மேல்வாய், அன்னம் ஒரு வகையான பறவை, ஆணை கட்டளை, ஆணை யானை, உண்ணு அப்படின்னா சாப்பிடு, உண்ணு நினைத்து பார், என்ன என்ன நினைக்க எண்ணி பார்க்க, என்ன கேள்வி, கான் அப்படின்னா பார் என்பது பொருள், கான் காடு, தனி அடங்கு, தனி தனித்திருத்தல், துணி சீலை அல்லது ஆடை, துணி துன்பம் கோபம் அச்சம், நான் கயிறு, நான் தன்னை குறிப்பது தன்மை இடப்பெயர், திண்மை வலிமை, திண்மை தீமை, வன்மை வளம் வழங்குதல், வன்மை வலிமை, தன்மை குளிர்ச்சி, தன்மை இயல்பு தன்னை குறிக்கும் இடப்பெயர், தின் உறுதி, தின் சாப்பிடு, கானம் பொன், கானம் காடு, மண் நிலம் அல்லது மணல், மண் அரசன், ஆண் ஆண்மகன், ஆண் பசு, இணை அப்படின்னா சேர், இணை வரத்து, எண் நினை அல்லது எண்ணுதல், எண் என்னுடைய, கன்னி தலை மாலை, கன்னி அப்படின்னா இளம் பெண், கண்ணன் கிருஷ்ணன், கண்ணன் கர்ணன், தன் குளிர்ச்சியான, தன் தன்னுடைய, அடுத்தது என்னன்னா ரகர ரகர ஒலி வேறுபாடு, அரி திருமால் அல்லது சிங்கம் அல்லது காய்களை அறி, அறி அறிந்து கொள்ளல், அலறி அலறிப்பூ, அலறி அழுது, இரத்தல் அப்படின்னா யாசித்தல் அல்லது பிச்சை எடுத்தல், இரத்தல் சாதல், உறவு வலிமை, உறவு சுற்றம், உரை அப்படின்னா சொல், உரை தலையணை உரை, எரி தீ, எரி வீசு, கரி யானை, கரி காய்கறி அல்லது மிளகு, குரங்கு வானரம், குரங்கு தொடை, கூரை வீட்டின் கூரை, கூரை துணி அல்லது புடவை, சீரிய சிறந்த, சீரிய சினந்த, பறவை கடல், பறவை பரப்பவனாகிய உயிரினம், மறை மான் அல்லது தாமரை, மறை வேதம், மரம் செடிகளின் வகை, மரம் வீரம், ஒரு ஒன்று, ஒரு தண்டனை, பரி குதிரை, பரி பறித்தல், அரை பாதி, அரை கட்டட பகுதி, கரை ஓரம் அல்லது கூவு, கரை அழுக்கு அல்லது களங்கம், கூரிய கூர்மையான, கூரிய சொன்ன, இறங்கு இறக்கப்படுதல் வருத்தப்படுதல், இறங்கு கீழே இறங்குதல், கோருதல் விரும்புதல், கோரல் கொள்ளுதல், சிறை மயிரை நீக்கு, சிறை சிறைச்சாலை, சொறி பொலி, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஊற்று, சொறி திணவு, அதாவது இதுக்கான மீனிங் என்னன்னா நோய், தறி அணி, தறி
வெட்டு திரை திரைச்சீலை திரை வரி. துறவு அப்படின்னா கிணறு, துறவு துறந்து விடுதல். துறை பிரபு, துறை நீர்நிலையில் இறங்கும் இடம். நரை வெள்ளை மயிர், நரை வாசனை. நிறை அப்படின்னா வரிசை பசு மந்தை. நிறை எடை. பரந்த பரவிய, பரந்த பறந்துவிட்ட. பெரு பெரிய, பெரு ஆடை. பாறை கடப்பாறை, பாறை கல் பாறை. அறம் ஒரு கருவி, அறம் தருமம். அறிவை பெண், அறிவை நீ அறிவாய். இரும்பு உலோகம், இரும்பு புதர். இணை தீனி, இணை கடவுள் அல்லது அரசன் அல்லது இறைவன். குறவர் பெரியோர், குறவர் குறவர் இன மக்கள். ஆற நிரம்ப, ஆற சூடு தணிய. உரல் இடிக்கும் உரல், உரல் பொருந்துதல். உரு வடிவம், உரு மிகுதி. செரித்தல் சீரணமாதல், செரித்தல் திணித்தல். மரி இர, மரி மான்குட்டி. மறு மணம், மறு திடு அல்லது குற்றம் அல்லது மறுத்தல். வறுத்தல் துன்புறுத்தல், வறுத்தல் காய்கறிகளை வறுத்தல். விரல் கை விரல், விரல் வெற்றி. குறைத்தல் நாய் குறைத்தல், குறைத்தல் சுருக்குதல். ஏரி குளம் நீர்நிலை ஏரி, மேலே ஏரி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.